ஆவியாரிடமிருந்து உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவே நீரங்கள் தந்தை, இயேசுவே நீரங்கள் ரட்சகர், ஆவியே எம் தேற்றரவாளனே, அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. சாம்பர் புதன் சிலுவை என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த புள்ளிகளை கேளுங்கள். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிறர் பொருட்டு துன்புற அழைப்பு. ஜெபம் செய்வோம். கிருபையும் சத்தியமாய் உலகில் வந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகத்தின் மீட்புக்காக உம்மையே தியாக பலியாய் சிலுவையில் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் நன்றி திருதியத்தோடு உம்முடைய அன்பை நினைத்தவர்களாய், நீர் எங்களுக்காக உம்மையே இந்த உலகிலே தந்தீர் என்பதை நினைவு கூர்ந்தவர்களாய், நாங்கள் சாம்பலும் தூசியுமானவர்கள் என்பதை உணரும்படியாகவும், உம்முடைய மெய்யான அன்பே எங்களை பரிபூர்ண ஜீவனை மீட்டெடுத்து உம்மோடு சேர்த்துக் கொள்கிறது என்பதையும் நினைவு கூறத்தக்கதாக, கடவுள் தந்திருக்கின்ற இந்த நல்ல வசந்த காலங்களுக்காக நாங்கள் மீண்டுமாய் நன்றி இதயத்தோடு உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த காலங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வையும் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கின்ற அன்பையும் நினைவு கூறத்தக்கதாகவும், நாங்கள் மீண்டுமாய் மறுரூபப்படும்படியாக உம்முடைய ஆவியானவரால், உம்முடைய வார்த்தையினால், உம்மோடு நாங்கள் ஜெப உறவிலே நிலைத்திருக்கின்ற செயல்களினால் நாங்கள் எங்களையே புதுப்பித்துக் கொள்ளும்படியாகவும் கர்த்தர் தந்திருக்கிறீர் என்பதை நினைத்து, அதனுடைய துவக்க நாளாக இன்றைய நாளிலும் எங்களை நாங்கள் உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கும்படியாய் கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தருடைய வல்லமை வழிநடத்தலும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் பெரிது என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்துகின்ற இந்த ஆராதனையிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதித்து, நாங்கள் இந்த வசந்த காலங்களை பொருளுள்ள வரையிலே நாங்கள் அனுசரித்து உயிர்த்தெழுந்த உம்மை நாங்கள் காணும்படியாக நீரே எங்களை வழிநடத்த தாழ்த்துகின்றோம். இந்த ஆராதனையில் உம்முடைய திருப்பந்தியின் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், பொருத்தனைகளோடு எங்களை அர்ப்பணிக்கும் அடையாளமாய் உம்முடைய ஆலயத்தின் நன்மைகளிலே நாங்கள் பங்கு பெறும்படியாகவும் கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். முன்குறித்த உம்முடைய தாசர்களை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் 103 என் அருள் நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 103.
நின்றபடியே நாம் திருவிருந்து ஆராதனை முறையை பின்பற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்கம் 35. நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவனிடத்திலே பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, மை துதிக்கிறோம், மை புகழுகிறோம், மை வணங்குகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். சிறந்த மகிமை நிமித்தம் உங்களுக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டு குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரத்தில் விட்டிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கட்டளை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கட்டளை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கட்டளை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கட்டளைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பிரமாணத்தை கை கொள்ள இதயத்தை. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் இடத்துல கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக
நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு புறவாங்கும்படி மறுபடியும் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையுள்ள இருதயத்தோடு பொதுவான பாவறிக்கையை ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எல்லாருக்கும் விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவ நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று இடத்துல மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இந்த பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உறுப்பித்தரலும். இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் கூலியை செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன்வரும் சாம்பர் புதன் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். இரக்கமுள்ள கடவுளே, தன்னார்வமாக சிலுவையின் பாதையை தெரிந்து கொண்ட உம்முடைய திருமைந்தன் இயேசுவின் சீடர்களாக இருக்க எங்களை அழைத்தீர். ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமப்பதில் நித்திய வாழ்வின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய திருமைந்தனின் மீட்பின் பணியில் தீவிரமாக செயல்படவும் ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெறவும் எங்களை உற்சாகப்படுத்தும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோரோடும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்கப்படாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன்.
நாம் யாவரும் எழுந்திருக்க இன்றைய நாளைக்குரிய நற்செய்தி வாசிக்க கேட்போம். திருமறை பகுதி படிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நற்செய்தி நூல் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயு 4. அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழக் குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உண்டாவதாக. நாம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். இன்று முதல் நாம் ஒரு புதிய இவ்வாண்டின் தபசு காலங்களுக்குள்ளாக கடந்து வந்திருப்பதை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த காலங்கள் கிறிஸ்தவ வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருடைய அன்பிலே, ஆண்டவருடைய உறவிலே நாம் எந்த அளவு இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து இன்னுமாய் நம்முடைய ரட்சிப்பு மேம்படும்படியாய் கர்த்தர் தந்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களிலும் நாம் நம்முடைய ஆலயத்தின் வழியாய் நடைபெறுகின்ற நற்செய்தி கூடுகைகள், உபவாச கூடுகைகள், இன்னும் அனைத்து கூடுகைகளிலும் நீங்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைய நாளின் ஆராதனை நிறைவிலும் நாம் கர்த்தருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் அடையாளமாக சுய விருப்பு உண்டியல் கலையங்கள் ஆலயத்தில் இருக்கின்றது. அதை நீங்கள் எடுத்து செல்லும்படியாக அதிலே உங்களால் இயன்ற பொருத்தனை காணிக்கைகளை செலுத்தி கர்த்தருக்கென்று அவருடைய திருப்பணிகளுக்கு படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை முதல் நற்செய்தி கூடுகைகள் தொடங்குகின்றது. நம்மிடத்திலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும், குடும்பமாக இந்த நற்செய்தி கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெறும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை இரவு ஆகிய 2 தினங்களிலே நாம் ஐக்கிய இரவு உணவை ஆலய ஆராதனை நிறைவுக்கு பின்பதாக, நற்செய்தி கூட்டங்களுக்கு பின்பதாக நாம் ஒழுங்கு செய்யும்படியாய் ஆயத்தப்படுகின்றோம். யாராவது குடும்பத்தினர் நீங்கள் இந்த உணவுக்கான பொருத்தனை காணிக்கைகள் செலுத்த வேண்டும் என்றால் தெரிவிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய திருச்சபையின் சந்தா நிறைவு, இந்த ஆண்டினுடைய நிறைவு மாதம். ஆகவே 31ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளாக உங்களுடைய சந்தா பாக்கிகள் அல்லது ஏதேனும் ஏல பாக்கிகள் நிலுவையில் இருக்குமானால் அதை செலுத்தி முடிக்கும்படியாக உங்களுடைய பெயர்கள் தகுதி பட்டியலிலும் வாக்காளர் பட்டியலிலும் இடம்பெறும்படியாக பார்த்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலும் நாம் நன்றி இருதயத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். குறிப்பாக இந்த நாளின் ஆராதனையிலே அநேகர் புதிதாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்ற அருள் திரு அறிவர் ஐவி சிங் அக்கா அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் கடந்த ஆண்டு அவர்களுடைய மாணவர்கள், நம்முடைய ஃபெல்லோஷிப் மாணவர்களாக நம்மோடு வந்து ஓராண்டு காலம் நம்முடைய திருச்சபையிலே உதவி செய்து பயிற்சியை பெற்று சென்றிருக்கின்றார்கள். அருமையான அக்கா அவர்கள், அவருடைய மாணவர் நான், அண்ணனுடைய மாணவரும் நான், அண்ணனுடைய துணைவியார் அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதே போன்று நம்முடைய பிசிஎஸ் ப்ரொஃபஸர் இமானுவேல் ஐயாவுடைய பேர டேனி மற்றும் அவருடைய சகோதரர் இந்த நாளிலும் நம்முடைய ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அவர்களையும் திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறோம். வேறு யாராயினும் புதிதாய் முதல் முறையாக வருகிறேன் என்று சொன்னால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களையும் நாங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு திருச்சபையின் சார்பாய் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வேளையிலும் நாம் மத்தியிலே இருக்கின்ற அருமையான ஐயா அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொள்வார்கள். அருமையான ஐயா அவர்களை நாம் அதிகம் அறிந்திருக்கின்றோம். நம்முடைய திருச்சபையை அதிகமாய் நேசிக்கின்ற அருமையான அண்ணன் அவர்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே நிதியாளராக பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் ஆய்வு கட்டுரை மாணவர்களுக்கு ஆசிரியராகவும் அவர்கள் இருந்து அநேக மாணவர்கள் அவர்கள் வழியாய் திருமறையின் ஆழங்களை அறிந்து கொண்டு ஆண்டவருடைய திருப்பணியை செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை மத்தியில் வந்திருக்கின்ற அருள் திரு அறிவர் பீட்டர் சிங் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். நம்முடைய திருச்சபையின் சார்பாய் ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரே, தவக்காலம் என்னும் நோன்பு காலத்தை சிலுவையை பற்றிய ஆழமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற நாட்களாக இந்த ஆண்டும் இந்த தவக்காலத்தை நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் சிலுவையை நாங்கள் அடையாளமாக அல்ல, அது எங்கள் வாழ்வின் அனுபவமாக மாற வேண்டும் என்பதற்காக இத்தகைய அனுபவங்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்று முதல்
நாங்கள் தொடங்குகின்ற இந்த தவக்கால நாட்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை ஒருமுறை கூட ஆழ்ந்து பார்க்கின்ற, அகழ்வாய்வு செய்கின்ற நாட்களாக அமையவும், எங்களுடைய மனமாற்றத்திற்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் செய்யவும், நாங்கள் உயிர்த்தெழுதலின் நாளை நாங்கள் சந்திக்கும் போது புதிய எதிர்நோக்கு சமூகமாக, உயிர்த்தெழுதலின் சமூகமாக நாங்கள் மறுரூபமாகும்படி இந்த நாளிலும் இந்த நாட்களையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இப்போதும் உம்முடைய வசனத்திற்காக காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ளுகிறவர்களாகவும் காணப்பட ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுடன் இணைந்து இந்த தவக்காலத்தின் முதல் நாள் சாம்பர் புதன்கிழமையிலிருந்து இந்த சிலுவை பயணத்தை தொடங்க ஆண்டவர் எனக்கு தந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் ஆயர் அழைத்தபோது ஒருபோதும் நான் முடியாது என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எங்களிடையே இருக்கின்ற பாசம், அவர்களோடு நாங்கள் இருந்த நாட்கள், அவர்கள் குடும்பமாக எங்களுடைய வளாகத்தில் இருந்த அந்த நாட்களையும், அவருடைய ஆரம்ப கால திருப்பணியில் அவர்கள் எங்களை பயன்படுத்திய நாட்களையும் நாங்கள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து அவருடைய திருப்பணி இந்த திருச்சபையிலே சிறப்பாக அமைய ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறோம். இந்த வாய்ப்பிற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதை போன்று உடன் ஆயர், இந்த திருச்சபையின் பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியையும் நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். ஆங்கில சமய இலக்கியத்தில் மிக சிறப்பாக கருதப்படுகின்ற ஒரு நூல், திருமறைக்கு அடுத்தாற்போல் அதிகமாக உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பெற்ற ஒரு நூல், 200க்கு மேலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பெற்ற ஒரு சிறப்பான நூல். என்ன நூல்? ஜான் பனியன் எழுதிய பில்கிரிம் ப்ராக்ரஸ். ஜான் பனியன் எழுதிய மோட்ச பிரயாணம் என்ற நூல். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு முறையாவது அந்த நூலை முழுமையாக நாம் படிக்க வேண்டும். அவ்வளவு ஆழமான உண்மைகளை ஜான் பனியன் அந்த நூலில் அழகாக வெளியே கொண்டு வருகின்றார். அந்த நூலில் ஜான் பனியன் கிறிஸ்டியான் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை அறிமுகம் செய்கிறார். இந்த மனிதன் ஒரு பாவ நகரத்திலிருந்து, ஒரு சின்ஃபுல் சிட்டியிலிருந்து ஒரு செலஸ்டியல் சிட்டிக்காக பயணம் செல்லுகின்றார். முதுகிலே ஒரு பாரம். அந்த பாரத்தை, பாவம் நிறைந்த ஒரு மூட்டையை சுமந்து செல்வதாக ஜான் பனியன் எழுதுகிறார். மிக பாரம், சுமக்க முடியாத பாரம். களைப்படைகின்றார். இறுதியாக சிலுவையின் அருகிலே வருகின்றார். சிலுவையின் அருகே வந்தபோது அவர் முதுகில் இருந்த அந்த பாவ சுமை கீழே விழுகிறது. அந்த நேரத்தில் இந்த மனிதன் சொல்வதாக ஜான் பனியன் அழகாக எழுதுகிறார். Blessed cross, blessed the holy sepulchre, blessed rather be the man that there was put to shame for me என்று எழுதுகிறார்.
சிலுவை மாட்சியடைவதாக. சிலுவை நடப்பட்ட இடம் செப்பல்கர், சிலுவை நடப்பட்ட இடம் மாட்சியடைவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்காக அவமானப்பட்ட, அந்த சிலுவையிலே அவமானங்களை ஏற்றுக்கொண்ட இயேசு மாட்சியடைவாராக என்று எழுதுகிறார். சிலுவை மாட்சியடைவதாக, சிலுவை நடப்பட்ட இடம் மாட்சியடைவதாக. அனைத்திற்கும் மேலாக எனக்காக அவமானங்களை ஏற்ற இயேசு மாட்சி அடைவாராக என்று எழுதுகின்றார். சிலுவையையும் கிறிஸ்துவையும் நாம் பிரிக்க முடியாது. We cannot separate Christ from the cross and cross from Christ. பகுத்தறிவாளர்கள் சொல்லுகிறார்கள், give me a Christ without the cross. சிலுவை இல்லாத கிறிஸ்து எங்களுக்கு வேண்டும் என்று பகுத்தறிவாளர்கள் கேட்கிறார்கள். ரேஷனலிஸ்ட், சிலுவை இல்லாத கிறிஸ்து. மரபு சார்ந்தவர்கள் ட்ரெடிஷனலிஸ்ட் கேட்கிறார்கள், கிறிஸ்து இல்லாத சிலுவை. Give me a cross without the Christ. சிலுவை இல்லாத கிறிஸ்துவை விரும்புகின்ற மக்களும் கிறிஸ்து இல்லாத சிலுவையை விரும்புகின்ற மக்களும் இன்று இருக்கத்தான் செய்கிறார்கள். A cross without the Christ and the Christ without the cross. ஆனால் சிலுவையையும் கிறிஸ்துவையும் ஒருபோதும் நாம் பிரிக்க முடியாது. ஜான் வெஸ்லி அழகாக சொல்வார், a crossless Christ my Savior cannot be. A Christless cross no refuge for me என்று எழுதுகிறார். அதாவது சிலுவை இல்லாத கிறிஸ்து எனக்கு மீட்பராக இருக்க முடியாது, கிறிஸ்து இல்லாத சிலுவை எனக்கு அடைக்கலமாக இருக்க முடியாது என்று எழுதுகிறார். கிறிஸ்துவும் சிலுவையும் இணைந்த ஒன்றாக இருக்கின்றது. டெர்டூலியன் என்று சொல்லுகின்ற ஆதி திருச்சபை இறையியலாளர் அழகாக சொல்வார், Christianity is the religion of the cross. கிறிஸ்தவம் ஒரு சிலுவை சமயம் என்று எழுதுகின்றார். மார்ட்டின் லூத்தர், திருச்சபை சீர்திருத்தினர் மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிறார், கிறிஸ்தவத்தை மற்ற சமயங்களிலிருந்து பிரித்து காட்டுவது சிலுவைதான் என்று சொல்லுகிறார். எனவேதான் உயிர்த்தெழுதலில் உருவாக்க பெற்ற கிறிஸ்தவம் உயிர்த்தெழுதலின் சமயம், சர்ச் இஸ் a resurrection community என்று நாம் அழைத்தாலும் அடிப்படையில் சிலுவைதான் நமக்கு அனுபவமாக தரப்பட்டிருக்கிறது. வெறும் கல்லறை, காலி கல்லறை அல்ல. ஏனென்றால் சிலுவைதான் மீட்பின் அனுபவம். எனவேதான் சிலுவையை கிறிஸ்தவத்திற்கு அனுபவமாக தந்திருக்கிறார்கள், காலி கல்லறையை கிறிஸ்தவத்திற்கு அடையாளமாக தரவில்லை. ஆனால் கிறிஸ்தவம் ஒரு உயிர்த்தெழுதலின் சமூகம். அது சிலுவையை மையமாக கொண்ட, சிலுவையை ஆதாரமாக கொண்ட, சிலுவையை அடிப்படையாக கொண்ட ஒரு சமயம் கிறிஸ்தவ சமயம். இன்று திருச்சபைக்கு மிக முக்கியமான நாள். இன்று முதல் 40 நாட்கள் ஓய்வு நாட்கள் நீங்களாக 40 நாட்களை நாம் லெந்து காலம், a period of Lent, அதன் தொடக்க நாள் சாம்பல் புதன் என்று இதனை நாம் நினைவு கூறுகின்றோம். அநேகர் சொல்வார்கள், இந்த சாம்பல் புதன் என்பது திருமறையில் சொல்லப்படவில்லை. உண்மைதான், சாம்பல் புதன் என்று ஒன்று திருமறையில் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த பழக்கம்
மேற்கத்திய திருச்சபையின் பாரம்பரியத்தை பின்பற்றி கத்தோலிக்க திருச்சபை, ஆங்கிலிக்கன் மற்றும் பல திருச்சபைகளின் பாரம்பரியத்திலிருந்து எடுக்கப்பெற்ற ஒரு மரபு சார்ந்த ஒரு சிந்தனையும் மரபு சார்ந்த ஒரு பழக்கமும் தான் இந்த சாம்பல் புதன். சென்ற ஆண்டு குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையில் நாம் குருத்தோலைகளை ஏந்தி சென்று ஓசன்னா பாடிய அந்த குருத்தோலைகளை வீடுகளில் வைத்திருப்பார்கள். அந்த நாட்களில் ஓட்டு வீடுகள் அல்லது கூரையில் அதை வைத்திருப்பார்கள். இப்போது இந்த கான்கிரீட் வந்தபோது எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு தெரியலை வீடுகளில். ஆனால் நாங்கள் வச்சிருக்கிறோம், அந்த ஆணில் அப்படி வச்சிருக்கோம். அந்த குருத்தோலைகளை இன்று அவர்கள் அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை தங்களுடைய நெற்றியில் சிலுவை அடையாளமிட்டு, ஆனால் தென்னிந்திய திருச்சபையில் பல திருச்சபைகள் செய்வதில்லை, வட இந்திய திருச்சபைகள் அதை செய்கிறார்கள். சாம்பலிட்டு அதை இந்த குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த பழக்கம் இன்றைக்கும் பல திருச்சபைகளில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ நம்முடைய மதுரையிலும் சில இடங்களில் நான் இன்று சிலரை பார்க்கும்போது அந்த நெற்றியில் சிலுவை அடையாளத்தோடு இன்று மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பழக்கம் எங்கிருந்து உருவானது? இதனுடைய ஆதாரம் என்ன? சிலர் சொல்வார்கள், எசேக்கியேல் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கடவுளின் கரத்தினால் ஆலயத்தில் வடக்கு வாசலில் கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு அநேக பெண்கள் அமர்ந்து தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் என்று எசேக்கியேல் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் படிக்கிறோம். தம்மூசு என்பது ஒரு மெசபத்தோமியன் கடவுளுக்கு அழுது செய்கிற ஒரு சடங்காச்சாரம். எனவே இந்த பாரம்பரியத்திலிருந்து இந்த லெந்து தவக்காலம் உருவானது என்று சிலர் சொல்வார்கள். மெசபத்தோமியா கடவுளாகிய தம்மூஸ் என்பவருக்கு அழுது அழுது செய்கின்ற ஒரு சடங்காச்சாரத்திலிருந்து உருவான ஒன்று இந்த நோன்பு காலம், தவக்காலம் என்று சிலர் சொல்வார்கள். சிலர் திருமுழுக்கு பெற்றதும் இயேசு திருப்பணிக்கு வருவதற்கு முன்பதாக 40 நாட்கள் அவர் ஒரு பாலை நிலத்தில் நோன்பிருந்தார். அங்கு சாத்தானால் சோதிக்கப்பட்டு சோதனையை மேற்கொண்டார். எனவே அந்த நாட்களை நினைவு கூறுகின்ற காலம் இந்த லெந்து காலம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த சாம்பல் புதன் என்பது கிறிஸ்துவுக்கு பின் 325வது ஆண்டு. இந்த ஆண்டு 1700வது நிசேயா மாமன்ற ஆண்டு விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். அநேக திருச்சபைகளில் இந்த ஆண்டு நிசேயா விசுவாச பிரமாணத்தை நாம் சொன்னோம். இந்த நிசேயா விசுவாச பிரமாணம் உருவாகிய 1700வது ஆண்டு விழா இந்த ஆண்டு. அநேக இடங்களில் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அநேக கருத்தரங்குகள் நிறைய இடங்களில் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த 325வது ஆண்டு நிசேயா மன்றத்தில் இந்த சாம்பல் புதன் என்று இந்த லெந்து காலங்கள் அது உருவாக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த கான்ஸ்டன்டைன் என்பவர் அவர் கிறிஸ்தவ சமயத்தை அவர் ஏற்றுக்கொண்ட போது இதை ஒரு அரசு சார்ந்த ஒரு காலமாக இதை மாற்றுகிறார். எனவே அதனுடைய அடிப்படை சிந்தனை என்னவென்றால், கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் இணைக்கின்ற ஒரு காலமாக கான்ஸ்டன்டைன் இந்த 40 நாட்கள் தவக்காலத்தை அவர் ஒரு பாரம்பரியமாக்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இது திருமறைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல. நாம் பழைய ஏற்பாட்டை நாம் படிக்கும்போது இந்த சாம்பல் என்பது திருமறையில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தர் நூல் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் மொர்தேகாய் சாம்பலில் அமர்ந்திருந்தார். யோபு 43வது அதிகாரம் 6வது வசனத்தில் அவர் சாம்பலில் அமர்ந்திருந்தார். யோனா காலத்து மக்கள், நினிவேயின் மக்கள், அவர்கள் சாம்பலில் அமர்ந்து அழுது உபவாசித்து ஜெபித்தார்கள், மீட்பு பெற்றார்கள். தானியேல் 9வது அதிகாரம் 3வது வசனத்தில் இந்த சாம்பல் அங்கே சொல்லப்படுகிறது.
எனவே திருமறையின் ஆதாரத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு காலம்தான் தவக்காலம். அது மட்டுமல்ல, இந்த 40 நாட்கள் என்பவைகள் அதிலும் திருமறையில் சொல்லப்பட்ட ஒரு முக்கிய காலம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 17 வசனத்தில் 40 நாட் மழை, யாத்திராகமம் 2 அதிகாரம் 18 வசனத்தில் 40 நாட்கள் மோசே சீனாய் மலையில் அமர்ந்திருக்கிறார். யோனாவின் செய்தி 40 நாட்களில் மனம் திரும்புங்கள், இல்லை என்றால் அழிவு. இந்த 40 என்பது திருமறை சார்ந்த ஒன்று. மத்தேயு 2 அதிகாரத்திலும் இயேசு 40 நாள் வனாந்தரத்தில் நோன்பிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே 40 நாள் சாம்பல், நோன்பு போன்றவைகள் திருமறை பாரம்பரியத்திலிருந்து எடுக்க பெற்ற ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அடிப்படை சிந்தனை என்னவென்றால், மனிதனே, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்புவாய். எனவே இந்த தவக்காலத்தினுடைய ஆழமான ஒரு சிந்தனை என்னவென்றால், we are dust. மானுட வாழ்வு அது மண்ணிலிருந்து எடுக்கப்பெற்று மண்ணுக்கு திரும்புகின்ற வாழ்வு என்ற ஒரு ஆழமான உண்மையை வலியுறுத்துகின்ற ஒரு காலம். we are dust என்பதை உறுதிப்படுத்துகின்ற, அதை சிந்திக்கின்ற, அதை சிந்தித்து ஆன்மீக வாழ்வில் புத்துணர்வு பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காலம்தான் இந்த லெந்து காலம். அதிகமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வை துளிர்விட்டு ஒரு மறுரூபமாகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் இன்று நான் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி, அதிகமாக நாம் சாம்பல் புதன்கிழமை நாம் பேசுகின்ற ஒரு பகுதி, மத்தேயு 4 அதிகாரத்தை நான் தெரிவு செய்திருக்கிறேன். இந்த பகுதியின் அடிப்படையில் லெந்து காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நான் வெளியே கொண்டு வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த அதிகாரத்தை நாம் படித்து பார்க்கும்போது 3 சூழல்களில் இயேசுவை இந்த அதிகாரம் வெளிப்படுத்துகிறது. ஒன்று, பாலை நிலத்தில் இயேசு. இரண்டாவது, பட்டினத்தில் இயேசு. மூன்றாவது, கடலோரத்தில் இயேசு. 3 இடங்களில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளாக இந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கின்றோம். இந்த 3 இடங்களின் அடிப்படையில், இந்த 3 அனுபவங்களோடு இந்த லெந்து காலங்கள் தருகின்ற, தவக்காலம் தருகின்ற 3 சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவது, மத்தேயு 4 அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது, தவக்காலம் சோதனைகளை தடுக்கும் காலம். Lent is a period of resistance. வாழ்வில் வருகின்ற சோதனைகளை தடுக்கும் காலம். இயேசு திருமுழுக்கு பெற்ற பின் அவர் வனாந்தரத்திற்கு செல்லுகின்றார். 40 நாட்கள் அவர் உபவாசித்து இறைவேண்டல் செய்கிறார். இயேசுவின் ஜெப வாழ்வு, அவருடைய பாலை நில வாழ்வு ஜெபத்தில் தொடங்குகிறது. உபவாசமும் ஜெபமும். இயேசுவின் திருப்பணியில் அவர் எப்போது ஜெபத்தோடு தன்னுடைய திருப்பணியை செய்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு தொடக்க பகுதியிலிருந்து அவருடைய திருப்பணிக்கு தொடங்குவதற்கு முன்பதாகவே தன்னை இறைவேண்டலோடு அவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை பார்க்கின்றோம். திருப்பணிக்கு ஆயத்தம், இறைவேண்டல். அங்கே தீயவன் வருகின்றான். தீயவன் வந்து முதலாவது சொல்லுகிறார், he sets the goal and means for Jesus. இயேசுவுக்கு ஒரு குறிக்கோளையும் கொடுத்து அந்த குறிக்கோளை அடைகின்ற வழியையும் அவன் சொல்லுகின்றான். அதாவது, goals are important but not the means.
நல்ல குறிக்கோள் வாழ்க்கையில் தேவை. அதை எப்படியும் பெற்றுக்கொள்ளலாம். மீன்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், பட் கோல் இஸ் இம்பார்ட்டன்ட் என்ற ஒரு சிந்தனையை இயேசுவின் முன் வைப்பதை நாம் பார்க்கின்றோம். நல்ல குறிக்கோள், அதை எப்படியும் ஷார்ட்கட் அல்லது எந்த வழியிலாவது அதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனையை இங்கே வைப்பதை நாம் பார்க்கின்றோம். சாத்தான் இயேசுவுக்கு குறிக்கோளையும் செட் பண்ணுகிறார், அதை அடைகின்ற வழியையும் சொல்லிக் கொடுக்கின்றார். இதுதான் பெரிய சோதனை. Who sets the goal for our life? நம்முடைய வாழ்வில் குறிக்கோளை செட் பண்றது யாரு? அதை பெற்றுக்கொள்ளுகின்ற வழிமுறைகளை சொல்லித் தருவது யார்? இந்த தவக்காலத்தில் அதிகமான சோதனைகள் நம்முடைய வாழ்வில் வரும். ஏதாவது ஒரு குறிக்கோளை நமக்கு முன்வைத்து அதை லகுவாக அடைகின்ற வழிகளை, அந்த வழிகளில் தான் சோதனை வருகின்றன. ஆனால் இயேசு அந்த சோதனைகளை அவர் தடுக்கிறார். லெந்து காலம் சோதனைகளை தடுக்கும் காலம். இந்த பகுதியை நாம் படிக்கும்போது 3 சோதனைகளை சாத்தான் கொடுக்கிறான். முதலாவது a culture of consumerism, ஒரு நுகர் கலாச்சாரத்தை முன்வைக்கிறார். நுகர் கலாச்சாரம், a culture of consumerism, கல்களை அப்பமாக்கி சாப்பிடலாமே. நல்ல ஆலோசனை. பசி, என்ன செய்வது? உணவுக்காக கல்களை அப்பமாக்கி சாப்பிடலாம். a culture of consumerism. எதற்கு வறுமையை பற்றி பேச வேண்டும்? ரொம்ப லகுவாக கல்களை எல்லாம் அப்பமாக்கி விடலாமே. இன்று கல்களை அப்பமாக்குகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இயேசுவை நுகரும் கலாச்சாரத்தில் சோதிக்கின்ற ஒரு சோதனையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இயேசு அந்த சோதனையை அவர் மேற்கொள்ளுகிறார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையினால் பிழைப்பான். ஒரு பெரிய வரலாற்றை இயேசு முன் கொண்டு வருகின்றார். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் வழிநடந்து வந்தபோது கடவுளுடைய வார்த்தை அவர்களை வழிநடத்தியது. கடவுளுடைய வார்த்தையினால் அவர்கள் வழிநடத்தி செல்லப்பட்டார்கள். எனவே ஒரு பெரிய வரலாறு, விடுதலை வரலாற்றை முன்னே கொண்டு வருகிறார். அந்த வரலாற்றை முன்னே கொண்டு வந்து மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தை, the word of God is important. அப்பத்திற்காக அல்ல மனித வாழ்வு, கடவுளுடைய வார்த்தை. இன்று கல்களை அப்பமாக்குகின்ற திட்டங்கள் அதிகம். திருச்சபைகளிலும் கல்களை அப்பமாக்குகின்ற திட்டங்கள். லகுவாக லகுவாக எல்லாவற்றையும் அடைந்து விடலாம், லகுவாக நம்முடைய ப்ராஃபிட், ஆதாயங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த சிந்தனைகள் நுகரும் கலாச்சாரத்திற்கு இயேசு அவர் உடன்படவில்லை. அந்த சோதனையை கடவுளுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி அவர் தடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு பண்பாட்டை முன்வைக்கிறார். an instant culture, உடனடி கலாச்சாரம், இன்ஸ்டன்ட் கல்ச்சர். ஆலயத்தின் உயர்ந்த பகுதியில் கொண்டு சென்று, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், தூதர்கள் உம்மை சுமப்பதை நான் பார்க்கட்டும் என்று கேட்கிறார். ஒரு அற்புதம் செய்யும், அந்த அற்புதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். லகுவாக வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. அதாவது உடனடியாக நான் எல்லாவற்றையும் அடைந்து விட வேண்டும். இன்ஸ்டன்ட் கல்ச்சர். இந்த உடனடி கலாச்சாரத்திற்கு இயேசு மயங்கவே இல்லை. வாழ்வில் எத்தனை ஆண்டுகளாக அவர் காத்திருந்து, 3.5 ஆண்டுகள் அவருடைய பணி செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் தொடக்க காலத்திலேயே இவ்வளவு கடினமான ஒன்று எதற்கு? வேண்டாம், உடனடியாக நீர் கீழே குதியும், தூதர்கள் தாங்குவதை நாங்கள் பார்க்கட்டும். இன்ஸ்டன்ட். இன்றைக்கு அநேகர் இந்த இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி, இன்ஸ்டன்ட் மசாலா மாதிரி இயேசுவிடம் இன்ஸ்டன்ட்
அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என்று எதிர்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சோதனை. இன்ஸ்டண்டா நடக்கணும். ஆண்டவரே நீர் இதை செய்யும், நாங்கள் பார்க்கட்டும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கின்ற நபர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பெரிய சோதனை இன்றைக்கு அதுதான். ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறவர்கள். இந்த சாத்தான் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறார். எதற்காக அந்த எருசலேம் பாலஸ்தீனா நாடு முழுவதும் நடந்து திரிய வேண்டும்? எதற்காக மக்களிடம் இருந்து வெறுப்புகளையும் எதிர்ப்புகளையும் சம்பாதிக்க வேண்டும்? வாழ்வின் படிநிலைகளில் உடனடியாக ஏறி சென்று விடலாமே. உயர்படி இயக்கம், கேரியரிசம், உயர்படி உடனடியாக வாழ்வின் உயர்ந்த படிகளுக்கு செல்ல வேண்டும். எங்கள் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க இன்டர்வியூக்கு வரும்போதே பேராயராக வேண்டும் என்று தான் வருவார்கள். எத்தனை ஆண்டுகள் இன்னும் பயணம் செல்ல வேண்டியிருக்கிறது அதெல்லாம் அவர்களுக்கு தெரிவதில்லை. வாட் யூ வாண்ட் டு பிகம், வாட் இஸ் யுவர் அப்ஜெக்டிவ் இன் யுவர் லைஃப்? எதற்காக திருப்பணிக்கு வந்தீர்கள்? பேராயராக வேண்டும். நல்ல நோக்கம்தான். ஆனால் எத்தனை ஆண்டு காலம் பயணம் செய்ய வேண்டும்? எத்தனை ஆண்டு கால பயணம்? எதற்கு எருசலேம் பயணம்? எதற்கு கலிலேயா பயணம்? எதற்கு கொல்கதாவிலே சிலுவையை சுமக்க வேண்டும்? உடனடியாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாமே. எல்லா வசதிகளையும் உடனடி அனுபவித்து விடலாமே. But Jesus was resisting this temptation. லெந்து காலம் சோதனைகளை தடுக்கும் காலம். சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதிக்க வேண்டாம். குவிக் சக்சஸ், ஈஸி விக்டரி முன்வைக்கிறான் ஆண்டவர். He was resisting this temptation. அடுத்ததாக சொல்லுகிறார், a culture of power, அதிகார கலாச்சாரம், அதிகார பண்பாட்டை முன்வைக்கிறான். எர்மோன் மலைக்கு கொண்டு சென்று நெடுஞ்சான் கிடையாக கிடந்து என்னை வணங்கினால் இந்த உலக அரசுகள் அனைத்தையும் நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அதிகாரத்திற்காக வாழ்வின் தகவுகளை சமரசம் பண்ணுவது, காம்ப்ரமைசிங் அவர் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் ஃபார் பவர். அதிகாரத்திற்காக வாழ்வின் தகவுகளை சமரசம் பண்ணுவது. புகழ் கிடைக்கும், பெயர் கிடைக்கும், அதிகாரம் கையில் வரும். லகுவான வழி, சரண்டர் பிஃபோர் மீ, சரண்டர் பிஃபோர் மீ, எல்லாவற்றையும் தருவேன். இன்று அநேகர் இங்கதான் விழுந்து விடுகிறார்கள். சரண்டரிங் பிஃபோர் மணி, சரண்டரிங் பிஃபோர் சம் பீப்புள். பவர் கிடைக்கணும்னா யாருக்கு முன்னால காலில் விழுந்துருந்தது, காலில் விழுந்து அதிகாரத்தை வாங்குகிற ஒரு சிந்தனை இன்றைக்கு இருக்கிறது. அதே போலதான் இயேசுவை சொல்லுகிறார். இயேசுவிடம் சாத்தான் சொல்லுகிறார், எதற்கு இவ்வளவு கஷ்டம்? பவர் தானே வேணும். இட்ஸ் வெரி ஈஸி. என்னை வணங்கினால் எல்லா பவர், அதிகாரத்தை, இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற அதிகாரத்தை தருவேன். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், அகன்று போசாத்தானே என்கிறார். சோதனைகளை தடுக்கும் காலம் லெந்து காலம். வாழ்விலே செட் ப்ராப்பர் கோல்ஸ் இன் லைஃப் அண்ட் ப்ராப்பர் மீன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கோல்ஸ் மட்டும், நல்ல கோல்ஸ் இருந்தால் மட்டும் போதாது. மீன்ஸ் ஆர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நல்ல முறைகளில், நல்ல வழிகளில் சென்று நாம் குறிக்கோளை அடைய வேண்டும் என்பதைத்தான் இயேசு இங்கே சொல்லுகிறார். அதிகாரத்திற்காக எதை அந்த வழியிலாவது, whatever means we use, அந்த வழிகளில் சென்று அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது அல்ல. ஜெபமும் உபவாசமும் இருந்தால்தான் சோதனைகளை தடுக்க முடியும். Prayer gives us the power of resistance. இயேசுவுக்கு இவ்வளவு ஆற்றலை கொடுத்தது இறைவேண்டல். 40 நாட்கள் ஜெபம் உபவாசம், அந்த டெம்ப்டேஷன், அந்த சோதனைகளை தடுக்கின்ற ஆற்றல் ஜெபம் உபவாசம். உபவாசம் என்பது ஏதோ சில உணவுகளை உண்ணாமல் இருப்பது உபவாசம் அல்ல.
பொதுவாக இந்த லெந்து காலத்தில் நல்ல முடிவுகளை எடுப்போம். 40 நாட்கள் நாங்கள் கறியே சாப்பிட மாட்டோம், நல்லதுதான் உடம்புக்கு. நாங்கள் பூ சுட மாட்டோம், நல்லதுதான், ஆனால் பாவம் பூ விற்கிறவங்களுக்கு. நல்ல விலை உயர்ந்த உடைகளை அணிய மாட்டோம். சில தீர்மானங்கள். ஆனால் ஈஸ்டர் அன்னைக்கு இதை அப்படியே காம்பன்சேட் பண்ணிடுறது எல்லாவற்றையும். இது அல்ல உபவாசம். உபவாசம் என்னை எங்கேயாவது பாதித்திருக்க வேண்டும். எங்கேயாவது என்னை பாதிப்பதுதான் உபவாசம். நான் உண்ணாமல் இருக்கின்ற அந்த உணவு உணவற்றிருக்கின்ற ஒரு மனிதனுக்கு சென்று அடையும் போதுதான் அது உபவாசமாக மாறுகிறது. கிறிஸ்தவ வாழ்வில் அநேக சோதனைகள் வருகின்றன. ஜபத்தோடும் உபவாசத்தோடும் தடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் அழகாக சொல்வார், அவர் சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சோதிக்கப்பட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, Lent a time of repentance. 12வது வசனம் முதல் 17வது வசனம் வரை நாம் பார்க்கும்போது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கிக்க தொடங்கினார். 17வது வசனம். அந்த 2வது பகுதி, கலிலேயாவில் இயேசு பணி செய்கிறார். பாலை நிலத்திலிருந்து இயேசு இப்போது கலிலேயாவுக்கு வருகிறார். அந்த கலிலேயா சமநிலையில் வருகிறார். மக்களுக்கு கொடுத்த முதல் செய்தி, மனம் திரும்புங்கள், இறையரசு சமீபமாக இருக்கிறது. மலையிலிருந்து இறங்கி கப்பர்நகூமிற்கு வருகிறார். கப்பர்நகூம் ஒரு பட்டணம், a town in Jesus time. ஒரு வணிக மையமாக இருந்தது, a trading center, மிக முக்கியமான இடம். இயேசு அதிகமான நேரங்களை கப்பர்நகூமில் தான் செலவிட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். படித்த வசதி பெற்ற மக்கள் வாழ்ந்த இடம். அதிகமாக பெரிய மீன் வணிகம் நடந்த ஒரு இடம் இந்த கப்பர்நகூம், ப்ராஸ்பரஸ் சிட்டி. எனவே அதிகமான வரி பிரிக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே ஒரு பெரிய ஜெப ஆலயமும் இருந்தது. இப்போது அந்த ஜெப ஆலயம் பேதுருவின் வீடு என்று கருதப்படுகிறது. இப்போது எருசலேமுக்கு போனால் நம்ம பார்க்கலாம். இயேசு தன்னுடைய திருப்பணியில் அநேக அற்புதங்களை செய்த இடம் இந்த கப்பர்நகூம். இவ்வளவு சிறப்பு பெற்ற கப்பர்நகூமில் மக்கள் இறை பக்தியற்றவர்களாக வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மனமாற்றமில்லாத விசுவாசமற்ற வாழ்வு. எனவேதான் இயேசு சொல்கிறார், மனம் திரும்புங்கள், இறையரசு சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புதல் என்பது மனதின் திரும்புதல் அல்ல, அது மனிதனின் திரும்புதல், அது மனுக்குலத்தின் திரும்புதல். புறம்பான மனமாற்றம் அல்ல. கிறிஸ்தவர்கள் தங்கள் உடலை மட்டுமல்ல, தங்களுடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் மாற்றி அமைப்பதுதான் மனம் திரும்புதல். ஏதோ சில நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி மனம் மாறுவது அல்ல. நம்முடைய சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் மாற்றி அமைப்பது, the whole change of attitude, the whole change of our actions. பேராயர் அகஸ்டின் அழகாக சொல்வார், an unexamined life is not worth living என்று சொல்வார். an unexamined life is not worth living. சோதிக்கப்படாத வாழ்வு வாழ தகுந்தது அல்ல. 40 நாட்கள் வனாந்திர அனுபவத்திற்கு பின் மனம் திரும்புங்கள் என்ற செய்தியுடன் லென்ட் தொடர்புடையது. லென்ட் இஸ் a period of repentance. மனமாற்றமடைய, மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம். மார்ட்டின் லூத்தர் மனம் திரும்புதலுக்கு 2 படிநிலைகளை சொல்வார். ஒன்று, கடவுளுடைய கோபத்திற்கு நான் ஆளாவேன் என்ற ஒரு உணர்வு எனக்கு எப்போது வருகிறதோ அது மனம் திரும்புதலின் முதல் படி என்று சொல்லுகிறார். கடவுளுடைய கோபத்திற்கு நான் ஆளாவேன். அந்த கடவுள் பயம்,
கடவுள் பயம் எனக்கு எப்போது வருகிறதோ அதுதான் மனம் திரும்புதலின் முதல் படி. இரண்டாவது, கடவுளுடைய துணை எனக்கு அனுதினமும் தேவை என்ற உணர்வு எனக்கு வரும்போது அது மனம் திரும்புதலின் இரண்டாவது படி. கடவுளுடைய கோபத்திற்கு பயப்படுகின்ற கடவுள் பயம் இன்று கிறிஸ்தவ மக்களிடம் இந்த இரண்டும் இல்லை. கடவுள் பயம் நம்முடைய பகுதியில் வாழுகின்ற மற்ற சமய மக்களிடம் இருக்கின்ற அந்த கடவுள் பயம் இன்று கிறிஸ்தவ மக்களிடம் இல்லை. கடவுளை குறித்த ஒரு பயம் இல்லை. எப்போதுமே ஆண்டவர் அன்பானவர், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார்னு சொல்லிக்கொண்டே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு அன்பானவர், ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திலே வந்து சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக என்று ஆயர் சொல்லி மன்னித்து விடுவார். அதனால பயமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை போய் ஏதாவது ஒரு அப்சல்யூஷனை வாங்கிட்டு வந்துடலாம். கடவுள் பயம் இன்று கடவுள் பயம் இல்லாததினால் தான் என்று திருச்சபை எங்கேயோ முடங்கப்பட்டிருக்கிறது. கடவுள் பயம் இருந்தால் இன்று திருச்சபையாக இருந்திருக்கும். சிந்திக்க வேண்டிய காலம் இது. எனவேதான் மார்ட்டின் லூதர் இந்த ரிப்பெண்டன்ஸ் என்பது ஒரு சாக்ரமெண்டாக மாற வேண்டும் என்று சொன்னார். Repentance should become a sacrament, one of the sacraments of the church. அதை பிந்திய நாட்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த சாக்ரமெண்டில் ஒன்றாக இந்த மனம் திரும்புதல் மாறி இருக்கும். Lent is a time of repentance. மெட்டனோயா என்பது கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட், முழுவதுமாக ஆண்டவர் நோக்கி திரும்புவது. அதுதான் மனமாற்றம். மூன்றாவதாக, Lent is a time of reconciliation. ஒப்புரவாகுதலின் காலம். 18 முதல் அந்த அதிகாரம் முழுமையும் அடங்கியிருக்கின்ற பகுதிகளை நாம் படிக்கும்போது 25வது வசனத்தில் இயேசு கலிலேயா கடலோரம் வருகிறார். பாலை நிலத்திலிருந்து கப்பர்நகூம் சமநிலை நிலத்திற்கு வந்து இப்போது கடலோரத்திற்கு வருகின்றார். இயேசு இயக்கத்தை அங்கே தொடங்குகிறார். He began his movement, Jesus movement. மீன் பிடிக்கிற 2 சகோதரர்களை அவர் அழைக்கிறார். கடலில் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தவர்களை அழைக்கிறார். வலைகளை மீன் பிடித்து கொண்டிருக்கிறவர்களை அழைக்கிறார். கலிலேயாவில் சுற்றி திரிந்தார். நோய்வாய்ப்பட்டவர்கள், தீயாவியினால் அலைக்கழிக்கப்பட்டவர்கள், முடக்குவாதத்தினால் கஷ்டப்படுகிறவர்கள் அனைவரையும் யோர்தானுக்கு அப்புறத்தில், அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் என்று அந்த நாட்களில் கருதப்பட்டவர்களையும் அவர் ஒன்றிணைக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு சமூகம் அது ஒரு யூத சமூகம் அல்ல. இயேசு இயக்கம் வெறும் யூதர்களை மட்டும் உள்ளடக்கிய ஒரு இயக்கம் அல்ல. அது அனைவரையும் ஒருங்கிணைத்த இயக்கம். அது அனைத்து நிலை மக்களையும், பணக்காரர்கள், ஏழைகள், சுகமாக இருக்கிறவர்கள், சுகவீனவர்கள், அனைவரையும், யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் வாழ்ந்தவர்களையும் யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் வாழ்ந்தவர்களையும் இணைத்த ஒரு இயக்கம்தான் இயேசு இயக்கம். Lent is a time of reconciliation. திரளான மக்கள் பின் சென்றார்கள். ஒப்புரவாக்கும் கிறிஸ்து தன் பணியிலேயே அவர் ஒப்புரவாக்கினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த லெந்து காலம் ஒப்புரவாகுதலின் காலம். நமக்கு இடையே இருக்கின்ற கசப்புகள், வேறுபாடுகளை மறந்து ஒப்புரவாகுகின்ற காலம் திருச்சபைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த லெந்து காலத்தில் சோதனைகளை நாம் தடுப்போம். மனம் திரும்புதலின் அனுபவத்திற்கு நேராக நாம் நடந்து செல்வோம். We need to reconcile with God. We need to reconcile with our own people, the people with whom we live and work.
ஒப்புரவு இல்லாமல் திருச்சபைக்கு எதிர்காலம் இல்லை. ஒப்புரவு இல்லாமல் திருச்சபைக்கு எதிர்காலம் இல்லை. எனவே இந்த லெந்து காலத்தில் ஒப்புரவாகுதலுக்கு நேராக நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்தவ உலகில் 8000ற்கு மேலான பாடல்களை எழுதிய பெண்மணி ஃபேனி கிராஸ்பி. Blessed assurance, Jesus is mine. To God be the glory என்ற உலக பிரசித்தி பெற்ற பாடல்களை எழுதிய பெண்மணி ஃபேனி கிராஸ்பி. கண் பார்வையற்ற பெண்மணி. 8000ற்கு மேலான உலக பாடல்கள் எழுதினவர்கள். தன்னுடைய ஒரு பாடலில் அழகாக சொல்வார், let us make this life beautiful என்று சொல்வார். நாம் வாழும் இந்த உலக வாழ்வை அழகாக்குவோம். let us make this life, one life beautiful. The cords that were broken, let us put them together and let the cords, the broken cords, vibrate once more என்று எழுதுவார். உடைந்த கம்பிகளை நாம் ஒரு முறை கூட நாம் இணைத்து நாம் அதை அதிர செய்வோம். உடைந்த உறவுகள், உடைந்த கம்பிகளை நாம் ஒன்றிணைக்கின்ற காலம் இது. தனிநபர்களுக்கு இடையே, குடும்பங்களுக்கு இடையே, திருச்சபையில் இருக்கின்ற அந்த பிரிவினைகளை மறந்து ஒப்புரவாகுகின்ற காலம் ஆண்டவர் நமக்கு இலவசமாக தந்த இந்த தவக்காலம். Lent is a period of resistance. தடுக்கும் காலம். Lent is a period of repentance. மனம் திரும்புதலின் காலம். Lent is a period of reconciliation. கொசுகே கோயாமா என்ற தைவான் நாட்டு இறையியலாளர் 3 கைகளை பற்றிய உருவகம் ஒன்றை சொல்லுகிறார். அந்த நாட்டு அவர் he was a Japanese theologian. ஆனால் தைவானில் ஒரு பணி செய்கிறார். 3 கைகளை, a metaphor of 3 hands. முதலாவது சொல்லுகிறார், அந்த நாட்டு சூழலில் சொல்லுகிறார், முதலாவது சொல்லுகிறார், புத்தருடைய கைகள். புத்தருடைய கைகள் அகலமாக விரிக்கப்பட்ட கைகள், அழகான நேர்கோடுகளை கொண்ட கைகள், ஆனால் இரக்கத்தின் உணர்ச்சியற்ற கைகள் என்று சொல்லுகிறார் அந்த நாட்டு சூழலில். இரண்டாவது லெனினுடைய கைகள். லெனினுடைய கைகள் இறுக்கமாக மூடப்பட்ட கைகள். ஒரு குத்து சண்டை போடுகிறவர் இறுக்கமாக மூடி வைத்திருப்பதை போன்று இறுக்கமாக மூடப்பட்ட கைகள். பகைமையின் கைகள், வைராக்கியத்தின் கைகள் என்று சொல்லுகிறார். புத்தருடைய கைகள் அகலமாக விரிக்கப்பட்ட கைகள், அழகான நேர்கோடுகளை கொண்ட கைகள், ஆனால் இரக்கத்தின் உணர்ச்சியற்ற கைகள். லெனினுடைய கைகள் இறுக்கமாக மூடப்பட்ட கைகள், பகைமையின் கைகள், வைராக்கியத்தின் கைகள். மூன்றாவதாக சொல்லுகிறார், சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசுவின் கைகள் அகலமாக விரிக்கப்படவும் இல்லை, இறுக்கமாக மூடப்படவும் இல்லை, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற கைகள். அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற கைகள். The embracing hands. அந்த அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற கைகளோடு ஆண்டவர் சிலுவையிலிருந்து நம்மை அழைக்கின்றார். இந்த தவக்காலத்தில் வருகின்ற சோதனைகளை ஜபத்தோடு உபவாசத்தோடும் தடுங்கள். இது மனம் திரும்புதலின் காலம். அனைவரையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைத்து ஒருமைப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். இந்த லெந்து காலம் நம்முடைய வாழ்விலே நம்மை சிந்திக்கின்ற we need a radical self evaluation. ஒரு தீவிர ஒரு ஆய்வை நாம் செய்து இந்த லெந்து காலத்திலே ஜபத்தோடு உபவாசத்தோடும் நம்முடைய வாழ்வை மாற்றுருவாக்கம் செய்வோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் மத்தியிலே வந்து கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக மீண்டுமாய் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான ஐயாவுடைய அம்மாவுடைய பணிகளுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக தொடர்ந்து நீங்கள் உங்கள் குடும்ப ஜபங்களிலும் தனி ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் இந்த வேளையிலே நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைத்து கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 64 குருசினில் தொங்கியே குருதியும் விடிய
என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைத்து கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கீர்த்தனை எண் 64. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இருதயத்தோடு உம்முடைய திருப்பாதத்திலே உம்முடைய சிலுவை அன்பு எங்களை மீட்டெடுத்திருக்கிறது. உம்மையே நீர் சிலுவையிலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர் என்பதையெல்லாம் உணர்ந்து இந்த நல்ல நாளிலும் நன்றி இருதயத்தோடு உம்முடைய அன்பிற்காக, உம்முடைய வழிநடத்தலுக்காக உம்மிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய திருப்பணிகளுக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கின்றோம். உம்மையே நீர் தியாக பலியாய் கொடுத்த காணிக்கைக்கு ஈடாக நாங்கள் கொடுத்திருப்பது ஒன்றுமில்லை. ஆண்டவர் படைத்த கரங்களை இந்த வேளையிலும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து காணிக்கைகளின் நன்மைகளை தொடர்ந்து நம்முடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களாய் உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இதன் வழியாய் உம்முடைய இறையரசு கட்டப்பட கடவுள் அருள் தாரும். இந்த கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியும் ஆகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. அவரும் எழுது நின்று நம்மை கடவுளுடைய திருப்பந்திக்கு பாமாலை 292 வழியாய் கடவுளை துதித்து ஆயத்தப்படுத்துவோம். பாமாலை 292.
அப்பம்பிக்குதல் பகுதி பக்கம் எண் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே சரீரமும் அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். நான் அவருடைய போராட்டத்தில் ஆனந்த வெளியேற்று ஆண்டவர் அருள்கின்றமை சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அருகிலுள்ளவர்களோடு சமாதான வாழ்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம், யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தி அருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு சிறப்பான கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் படைத்தீர். மனிதனையும் உமது சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதற் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையா நிறைந்திருக்கின்றன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்ற இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து, உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்தனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியாரோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடே சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவைகளே. ஆமேன். சற்று நேரம் அமைதியாக. தவக்காலம் சோதனைகளை தடுக்கும் காலம். தவக்காலம் மனந்திரும்புதலின் காலம். தவக்காலம் ஒப்புரவாகுதலின் காலம். ஆண்டவருடைய திருமேடையின் முன்னால் முழங்காற்படியிட்டு ஒரே அப்பம் ஒரே பாத்திரத்தில் பங்கு வருகின்ற நாம் இந்த தவக்காலத்தில் இறைவேண்டலோடும் உபவாசத்தோடும் சோதனைகளை மேற்கொள்ளவும், நம்மை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து புது வாழ்வு பெற்று நாம் இணைந்து ஒரே சமுதாயமாக வாழுகின்ற ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த சாக்கிரமந்து நமக்கு உறுதுணையாக அமைய தாழ்மையோடு இந்த மன்றாட்டை நாம் இணைந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ்விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?
பாருங்கள், எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவது சிறுவர்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டு. கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்துவிடமே சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென். கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்து அருளுகின்றமை சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென். கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்து அருளுகின்றமை சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென். கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்து அருளுகின்றமை சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென்.
கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்து அவர்களிடமே சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென். கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்து அவர்களிடமே சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. கல்வாரி அன்பராம் இயேசு கிறிஸ்து அவர்களிடமே சமாதானம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. யாவரும் இணைந்து 49ஆம் பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலை மதியாத திரு சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சரீரமும் ஆத்மாவுமாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனுமுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமீன். சமாதானத்தோடே உலகத்திற்கு புறப்பட்டு போங்கள். திடமனதாயிருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனை நிறைவு பாடலாக பாமாலை 108 பாவநாசர் பட்ட காயம் நோக்கி தியானம் செய்வது என்ற பாடலை பாடி நாம் ஆராதனையை நிறைவு செய்வோம். பாமாலை 108.
அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தவ காலங்களுக்காக நாங்கள் மீண்டுமாய் நன்றி செலுத்துகின்றோம். மீண்டுமாய் ஒரு முறை எங்களுடைய உறவை உம்மோடு ஆண்டவர், எங்களுடைய வாழ்வின் நன்மைகளை நாங்கள் உம்முடைய சிலுவையின் நிழல் வழியாக சீர்தூக்கி பார்க்கவும், உம்முடைய சிலுவை நிழல் வழியாக நாங்கள் அடைக்கலம் காணவும், ஆண்டவர் உமது அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டதை எண்ணி நாங்கள் நன்றி சொல்ல உள்ளத்தோடு நாங்கள் உம்முடைய திரு முன்பதாய் ஒவ்வொரு முறை கூடும்படியாகவும் கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த தபசு காலங்களுக்காக நன்றிந்ததோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். இந்த காலங்களிலே மீண்டுமாய் நாங்கள் உம்முடைய அன்பிலே பெருகவும், உம்முடைய மீட்பிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும், உம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நாங்கள் மீண்டுமாய் பெற்று உம்முடைய மகிமையை நாங்கள் உலகிற்குள் எடுத்து செல்லவும் ஆவியானவர் எங்களுக்கு அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய சிலுவை நிழலிலே எங்களை தாழ்த்துகின்றோம். என்று மாறாத உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இந்த தபசு காலங்கள் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் பொருளுள்ள வாழ்வாக நாங்கள் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.